சமீபத்தில் நடிகர் தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. அவருடைய பிறந்தநாள் விழாக்கள்ல மிகப்பெரிய மேடை அமைத்து தன்னுடைய ரசிகர்களை மீட் பண்ணி விருந்தளித்து மேடையில ஒரு மாசான ஸ்பீச்சுமே கொடுத்திருந்தாரு. பல வருடம் கழித்து நடிகர் தனுஷ் அவர்கள் புதுவிதமாக இப்படி அதுவும் இந்த முறை ஏன் பண்ண வேண்டும் அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. அது மட்டுமல்லாமல் மேடையில் அவருடைய பேச்சு அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுக்கும் பாணியில இருந்ததால அனைத்து கட்சி தரப்பினருமே அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாக்களிலும் பத்திரிகையாளர்களிலும் முன் வச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ஒரு பக்கம் உதாகரமாக வெடிக்க, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பது உறுதி அப்படின்ற தகவல் வைரலாகிட்டு இருக்கு. அதாவது பிஜேபியிலிருந்து பிரிந்த அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கும் முயற்சியில ஈடுபட்டு கொண்டும் இருக்காரு. அவருடன் இணைந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழகத்துல புதிய கட்சி ஒன்றை துவங்க இருக்காராம். இந்த கட்சியில இவங்க மட்டுமல்ல, பல முக்கிய புள்ளிகளை இணைக்க பேச்சுவார்த்தையுமே தீவிரமா போயிட்டு இருக்கா. அடுத்தடுத்த அறிவிப்புகள் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த கட்சியில காமெடி நடிகர் கவுண்டமணி அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே அழைப்பு விடுத்ததால நடிகர் கவுண்டமணி அவர்கள் கண்டிப்பாக இதுல இணைந்து விடுவார் அப்படின்னு பலராலுமே சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ரசிகர்களுமே ஏக்கத்துடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.